தாங்க முடியாத சுமையா? பிரைஸ் தி லார்ட். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். வரலாற்றிலே 3 முக்கியமான நிகழ்வுகள் உண்டு. முதல் நிகழ்வு ஆதி மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் உண்டாக்கப்பட்ட நிகழ்வு. இரண்டாவது முக்கியமான நிகழ்வு இயேசு கிறிஸ்து தம்முடைய தோளிலே சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மேட்டை நோக்கி நடந்தது. மூன்றாவதான சம்பவத்தை நோக்கி நாம் வேகமாய் சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவின் 2வது வருகை. நமக்கு மாபெரும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வரக்கூடிய சம்பவம் இயேசுவானவர் சிலுவை சுமந்த நிகழ்வுதான். மனுஷரால் சுமக்கக்கூடாத சுமையை இயேசு சிலுவையிலே நமக்காக சுமந்தார். ஒரு முறை ஒரு பக்தன் கிறிஸ்துவின் 5 காயங்களை குறித்து தியானித்து உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த 5 காயங்களும் என்னால் அல்லவா ஏற்பட்டன? என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் அல்லவா ஏற்பட்டன? நான் தானே உம்மை காயப்படுத்தி துக்கப்படுத்தினேன் என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று ஆண்டவர் இயேசு அவருக்கு தரிசனமாகி, மகனே, நீ 5 காயங்கள் என்று சொல்லி தியானித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் 5 காயங்கள் மட்டும் அல்ல, என் உடலில் எண்ணற்ற காயங்கள் உண்டு. ஆணிகளால் உருவ கடாவப்பட்ட காயங்கள் உண்டு. சவுக்கினால் அடிக்கப்பட்ட பொழுது தோல் கிழிக்கப்பட்ட காயங்கள் உண்டு. முள் முடியினால் வந்த காயங்கள் உண்டு. ஈட்டியால் குத்தப்பட்ட காயங்கள் உண்டு. இவற்றுக்கெல்லாம் மேலாக என்னுடைய காயங்களில் ஒன்றான சிதைந்த காயத்தை உனக்கு காண்பிக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய தோளில் இருந்த அங்கியை சற்றே நீக்கி தன்னுடைய தோள்களை காண்பித்தார். ஐயோ, சிலுவை சுமந்ததினால் அவரது தோல் சிதைந்து போயிருந்தது. இரத்தம் கசிந்த வண்ணமாய் இருந்தது. சிலுவை பாரத்தை சுமக்க முடியாமல் 3 முறை அவர் விழுந்த பொழுதும் விடாமல் அவர்கள் சவுக்கினால் அடித்து கட்டாயப்படுத்தி சிலுவையை தோளில் சுமக்க வைத்தார்கள். வெயிலின் கொடூரமான உஷ்ண சூழ்நிலையில் நிந்தைகள், பரியாசங்கள் ஆகியவற்றின் மத்தியில் எருசலேமில் இருந்து கொல்கத்தா வரையிலும் ஏறக்குறைய 3 மைல் தூரம் அந்த பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு நடந்தார் நம் அன்பர் இயேசு. அவரது தோல் சிதைந்து போயிற்று. அந்த பக்தனை பார்த்து, என் மகனே, சிலுவை சுமந்த என் தோளில் உனக்கும் இடம் உண்டு அப்பா. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல என் தோளில் நான் உன்னை சுமக்க ஆசைப்படுகிறேன். கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் சுமப்பது போல உன்னை கடைசி வரை சுமந்து செல்வேன் நான். என் தோள்களை பார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் 40 வருடங்கள் நான் சுமந்து கொண்டு போனேன். ஏறக்குறைய 20 லட்சம் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து கானானுக்கு சுமந்து கொண்டு போனேன். உன்னை சுமக்க மாட்டேனா நான் என்று அன்போடு கூட பேசினார். அந்த பக்தனுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஆம் அன்பானவர்களே, அவர் சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். எபிரேயர் 2:18. நிந்தையையும் அவமானத்தையும் வேதனையையும் வியாதியையும் சுமந்து கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நாம் படும் அனைத்து பாடுகளையும் இயேசு அனுபவித்ததினால் அவருக்கு நமது பாடுகளின் வேதனை தெரியும் அன்பானவர்களே. அதனால் கஷ்டங்கள் வரும்பொழுது இயேசுவை பார்த்து ஆறுதல் பெறுவோம். அவரை நோக்கி பார்த்த கண்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொல்லப்பட்ட விதமாக அதிசயத்தக்க வகையில் நாம் அவரால் காப்பாற்றப்படுவோம். ஜெபம் செய்வோம். சுமை சுமந்து சோர்ந்து போயிருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, சுமையின் வழி தாங்காமல் உம்மை நோக்கி வந்திருக்கும் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் தப்பிச் செல்ல வழியையும் உண்டு பண்ணுவீராக. ஆமேன்.